பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டில் உள்ள டேட்டாவை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பரை வந்து ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிஷ்னலாக ஒரு நியூ ஃபியூச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் அப்ளிகேஷனில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை அந்த சிம் கார்டை வந்து அந்த ஃபோனில் இன்சர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வெரிஃபை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வெரிஃபைட் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐ சிம்பிள் வந்து பிளிங்க் ஆகும். அந்த நேரம் உங்கள் கண்ணை வச்சு நீங்களும் பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்காகவே ஒரு 6 டிஜிட் எம்பி நம்பரை கிரியேட் பண்ண சொல்லும். அந்த எம்பி நம்பரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எம்பி நம்பரை கிரியேட் பண்ணதுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆயிரும். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே இதில் வந்து காமிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்திருக்கிற அந்த புது நியூ ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆதார் கார்டு கரெக்ஷன் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு வந்துக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன், நேம் கரெக்ஷன், இமெயில் ஐடி அப்டேட் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மை கான்டாக்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இப்போ அடிஷ்னலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மை கான்டாக்ட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு QR கோடு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட நேமு, நம்மளோட லிங்க்டு மொபைல் நம்பர், ஆதாரோட நம்ம எந்த நம்பரை லிங்க் பண்ணியிருக்கிறோமோ இந்த ரெண்டையும் நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேம் வித் உங்களோட மொபைல் நம்பர் இது வந்து அப்படியே வந்து ஷேரிங் ஆகும். நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு காண்டாக்டை வந்து ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவோம்ல, ஸோ அப்போ அது அவங்களுக்கு வந்து எப்படி சென்ட் ஆகுமோ அதே மாதிரி கான்செப்டில் இது சென்ட் ஆகும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு லைவாகவே ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த QR கோடை வந்து இதில் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஃபோன் கேமரா அண்ட் ஸ்கேன் த QR கோட் டு சேவ் த கான்டாக்ட். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இல்லை வேறு யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட நேமும் உங்களோட மொபைல் நம்பரும் அவங்களுக்கு ஷேரிங் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த QR கோடை யாருக்காவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட நேமும் உங்களோட கான்டாக்ட் நம்பரும் அவங்களுக்கு ஷோ ஆகும். அது மூலமாக அவங்க சேவ் பண்ணிக்கவும் முடியும். அவ்வளோதான், மற்றபடி பெரிய பெனிஃபிட்லாம் வந்து இது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் பேஜை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நான் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு அந்த QR கோடு வந்து செலக்டட் ஆயிடுச்சு. இப்போ இந்த QR கோடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா நம்மளோட நேம், நம்மளோட மொபைல் நம்பர் இந்த ரெண்டு வந்து இங்கே வந்து டேரெக்டாக ஷோ ஆகும். இதில் ஆட் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட நேமும் கான்டாக்ட் நம்பரும் நம்மளோட ஃபோனில் வந்து சேவ் ஆயிரும். இவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக பெனிஃபிட்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் உங்களோட நேமையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இது இப்போதைக்கு யூஸ் ஆகும். இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில டீட்டெயிலை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளோட இமெயில் ஐடி இதில் வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட டேட்டா பர்த்தையும் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து வேணா வரலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களோட நேமும் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஷோ ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது உங்களோட மொபைல் நம்பரை டேரெக்டாக காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி QR கோடாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அதில் உங்களோட மொபைல் நம்பரும் உங்களோட நேமும் வந்து ஷோ ஆகும். இவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற அந்த புது அப்டேட்டு. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.